தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. இந்த டயலாகை ஃபர்ஸ்ட் மகாநதி சங்கர் அவர்கள் தீனா படத்துல சொன்னார். அப்ப இருந்து தொத்திக்கிட்டது தான் எல்லாருமே. தலை 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 தலைன்னு வந்து அஜித்தை தலை என்று கூப்பிடுறது தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதாவது எப்பவுமே வந்து ஒரு பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்களுக்கு கொடுத்த பட்டம், அந்த பட்டம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதோ, இளைய தளபதி வந்து விஜய் வந்து இளைய தளபதி, அதுக்கப்புறம் வந்து அஜித்குமாருக்கு வந்து தலை அப்படிங்கிற அந்த பட்டம், இதெல்லாம் வந்து காலத்துக்கும் மாறாதது, மறையாதது. அது தலைனா இவர் தாங்க தலை, தலை தெரியல சார் அப்படின்னா படத்தில் அவர் தான் சார், அஜித் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித், அது ஒரு பட்டம் இருந்தது, அல்டிமேட் ஸ்டார் அஜித்னு ஒன்று இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ பட்டங்கள் கொடுத்தாலும் அந்த பட்டத்தை எல்லாம் தாங்கி தலையில் வைத்து கொள்ளாமல் அதை ஓரமாக வைத்துவிட்டு சூப்பரான படங்கள்லாம் பண்ணி மக்கள் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறது தான் அஜித். ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு படமும் மாஸ் தான். ஒவ்வொரு படத்துலையும் வந்து சில படத்தில் திடீர்னு நல்ல கதையை நோக்கி போயிடுவாப்புல, அந்த மாதிரி நல்ல கதைகளுக்காகவும் படம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி மாசான படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ரேஸில் கலக்கிட்டு இருக்காப்புல. ரேஸ் வந்து கனாபினான்னு வந்து ஏகப்பட்ட காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க, நிறைய பரிசுகள் வாங்குறாரு, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சார் அஜித்தோடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கலான்னு பார்த்தா அவர் ரேஸில் கலந்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரேஸில் கலந்துக்கிறதும் வண்டி கார் ஓட்டுறதும். ஸோ இந்த நேரத்தில் வந்து அவருடைய படங்கள் அப்படிங்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 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 சர்ச்சை ஒன்று கிளம்பிச்சு. அதாவது என்னென்னா,